திரு மணிகண்டன், எப்படி பார்க்குறீங்க? அதிமுகவை மீட்டெடுத்து ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை மீண்டும் நம்ம இங்கே அமைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம், அதை நோக்கி பயணிக்கிறோம்ன்றாரு திரு டிடிவி தினகரனும் திரு ஓ பன்னீர்செல்வம். இல்லைங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆலமரம். இந்த ஆலமரத்தின் கீழ் சில காலம் இருந்தவர்கள் இன்றைக்கு இந்த ஆலமரத்தை வெட்டி வீழ்த்திவிடலாம் என்று விரும்புகிறார். இதற்காக கடந்த காலத்தில் திரு தினகரன் அவர்கள் வெளியில் இருந்து அதிமுகவை அழிக்க முயற்சித்தார். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கட்சிக்குள்ளே இருந்து கொண்டே அதிமுகவை அழிக்க முயற்சித்தார். இந்த இரண்டு துறைகளிடமிருந்து அதிமுகவை மிக பாதுகாப்போடு மீட்டெடுத்திருப்பவர் எடப்பாடி அவர்கள். எனவே இவர்கள் யாரும் இனி அதிமுகவோடு நெருங்கி கூட வர முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வெளியே இருந்து கொண்டு மீட்போம், ஆட்சி அமைப்போம் என்று சொல்வதெல்லாம் செய்து நீங்க பயன்படுத்தாதீங்க. துரோகின்ற வார்த்தை இந்த உலகத்துல ஒரு சில தொண்டர்களை தக்க வைப்பதற்காக எடுக்கிற முயற்சி ஒழிய இவர்கள் துரோகம் பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. என்ன காரணம்னா, யாருக்கு யார் துரோகம் பண்ணாங்க? தினகரன் அவர்கள் அதிமுக வெளியேற்றப்பட்டு மறைவரை கட்சியிலே இரண்டாவது உருவம் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். உலகமே சந்திக்காத அளவுக்கு ஒரு பாண்டியன் அவர் பேசி முடிக்கிட்டு வர குழந்தை இருக்காரு, பேசுவார். மணிகண்டன் பேசி முடிக்கிட்டு வர பாண்டியன் ஒவ்வொருத்தரா பேசுறாதான் கேக்குங்க. பாண்டியன் நீங்க பேசுறத முழுசா அவர் கேட்டாரு. மணிகண்டன் ஒரு நிமிஷம். பாண்டியன் அவர் மணிகண்டன் நீங்க பேசும்போது முழுமையா கேட்டாரு. அதே போல அவர் பேசி முடிக்கிட்டு வரேன், நான் உங்கள்கிட்ட வர்றேன். திரு மணிகண்டன், எஸ். இல்ல, துரோகம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கு எல்லளவும் தகுதி இல்லாதவர்கள் இரண்டு பேருமே. என்ன காரணம்னா, அதிமுகவில் தொண்டர்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் இவர்கள் தான். ஏன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்களால் என்ன குற்றம் சாட்டப்பட்டு இல்ல, என்ன அடிப்படையில நிராகரிப்புன்னு சொல்றீங்க? தொண்டர்களால் நிராகரிப்புங்கிறத எப்படி சொல்ல முடியும்? ஏங்க, பன்னீர்செல்வம் அவர்கள் மிக தெளிவாக அந்த குடும்பத்தை ஒதுக்கி வைத்தால்தான் அதிமுகவில் இணைவேன் என்று நிபந்தனை வைத்த கட்சியில சேர்ந்தார். அதன் வெளிப்பாடாகத்தான் எல்லாமே நடந்து எல்லாருக்கும் தெரியும். அதன் பிறகு இவர்கள் விருப்பத்திற்கு அவரே வெளிப்படையா சொல்றாரு, நான் இந்த சந்திப்பு இங்க திரு டிடிவி தினகரன் அவர்களோடு எனக்கு எந்த முரணும் இல்ல, நீங்க கூட என்ன சந்தேகப்பட்டுட்டீங்களேன்னு மட்டும்தான் நான் கேட்டேன், அதை தவிர எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாரு திரு ஓ பன்னீர்செல்வம். அதுல ஓப்பனா தானே இருக்கிறார், ஒன்னும் பெரிய மாற்று கருத்து சொல்லலையே அவரு. சார், உங்களுக்கு தெரியாது இல்ல, இதே பன்னீர்செல்வம் அவர்கள் மாயமான் என்று சொன்னதும் போர் தொண்டி என்று சொன்னதும் இப்ப மாத்திக்கிறது என்ன காரணங்க? அவங்க புரட்சி தலைவர் அம்மாவும் சரி, அதிமுக அவர் வழிவந்தவரும் சரி, திமுகவுடைய எதிர்ப்பு எப்படியோ அதே போல துரோகிகளை அவர் மன்னித்ததே கிடையாதுங்க. நீங்க பல பேருக்கு நீக்கினாங்க சேர்த்துனாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவர்கள் திமுகவுக்கு எப்படி அதிமுக பிடிக்காதோ, அதிமுக எப்படி திமுக மிகப்பெரிய எதிரியோ, அது போன்றவர்கள் தான் தினகரன் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும். ஏன்னா அதிமுகவை அழிப்பதற்காக நீங்க அவரு தர்ம யுத்தம் நடத்திய காலத்துல திரு மணிகண்டன் அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் நிறைய விமர்சனங்கள் வச்சார். அதுக்கு பிறகு ஆதரவு தெரிவிச்சார். அந்த ஆதரவையும் திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொண்டார். அதையும் தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அப்ப அதே போன்ற ஒரு நிலை ஏன் டிடிவி தினகரன் எடுக்கக்கூடாது? இல்ல, சசிகலா அம்மையார் சிறைக்கு சென்ற பிறகு 18 எம்எல்ஏக்களை வெளியே கொண்டு வந்து இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று திட்டமிட்டவர் திரு தினகரன் அவர்கள். அதற்கான முயற்சி எடுத்து தோல்விவிட்டார். திரு பன்னீர்செல்வம் அதே மாதிரி திமுகவோடு சேர்ந்து கொண்டு 11 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று எதிராக வாக்களித்தார். அப்புறம் ஆட்சி நீடிக்கிறதுக்கு யாரு வந்தாங்க? இதெல்லாம் தெரிஞ்ச பிறகு திரு ஓ பன்னீர்செல்வம் வந்த போது அவரை ஏற்றுக்கொண்டு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்க. இல்ல, துணை முதலமைச்சர் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அதுதான் ஆச்சரியம். அவர் முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் ஏன் துணை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டாருன்னு அங்கேயே விமர்சனங்கள் இருந்துச்சு. இல்ல, அவர்தான் இல்லைங்க, அவர் தனக்கான ஏதாவது ஒரு பாதுகாப்பை ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வதற்காக எல்லாம் தியாகம் செய்வாங்க. பதவியில் இருந்து நீக்கப்பட்டால் பதவி இல்லைன்னு சொன்னா திரு பன்னீர்செல்வம் அவரால் ஒரு நாள் கூட நீடிக்க முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னை பாதுகாக்கல திரு எடப்பாடி பழனிசாமி அல்லது அதிமுக ஆட்சியை பாதுகாப்பதற்காக நான் இதெல்லாம் செஞ்சேன்றாரு. நீங்க இப்படி சொன்னவர், அதாவது சசிகலா அம்மையாரும் தினகரனும் தங்களை என்னை மிரட்டி கையெழுத்து வாங்கலாம்னு சொல்லி தர்மத்து பண்ணாருங்களா அம்மாவுடைய சமாதிக்கு சென்று அப்போது சொன்ன வார்த்தையெல்லாம் உண்மையா பையன்னு சொல்லுங்க. அப்போ நீங்க அன்றைக்கு சொல்லி தொண்டரை நம்ப வைத்து தர்மத்தை நடத்தி பெரும் கூட்டத்தை கூட்டி பேரம் பேசி அதிமுக பதவி வாங்கினீங்க. இப்ப வெளியேறிய பிறகு இதெல்லாம் மறுத்து மாற்றி பேசினா அப்போ நீங்க சொல்வதெல்லாம் எது உண்மை? இன்றைக்கு பேசுறது நாளைக்கு மறுப்பீங்களா இல்ல அது உறுதிப்படுத்தீங்களா? அப்போ இவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தண்ணீர் எழுதக்கூடிய வார்த்தை ஒழிய உண்மையில் அதிமுகவை பாதுகாக்கிற சொல்லோ அவரோட நோக்கம் என்பது உண்மையான ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை உருவாக்குவதுங்கிறார். அதற்கான தேவைகளை அதற்கான கட்சியை நாங்க கொண்டு வருவோங்கிறாரு.
உண்மையான அம்மாவுடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் ஒரே தலைவர் எடப்பாடியால் மட்டும்தான் முடியுங்க. ஏன்னா ஒட்டுமொத்த தொண்டர்களும் இருக்காங்க. இல்ல கேசிபி சொல்றாரு எல்லோருமே பிஜேபி தயவில் தான் இருக்கிறாங்க, தனியா யாரும் தனிச்சு இல்ல, யார்கிட்ட இருந்து மீட்கிறதுன்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு. மீட்கணும்னா பிஜேபி தான் மீட்கணும்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க. உண்மை சொன்னா அதிமுக கடந்த தேர்தல்களில பிஜேபியால் மிரட்டப்பட்டதா, பிஜேபி சொன்ன தொகுதிகளை பெற்றதா, இல்ல எந்த வகையில பிஜேபி அதிமுகவை மேலாதிக்கம் செய்தது என்பதை தெளிவா சொல்லணுங்க. சும்மா 10ஆம் பிஜேபி ஒண்ணு இல்ல, திமுக கூட கடந்த காலம் கடுமையா சொல்லுச்சுங்க. இன்னைக்கு மின்கட்டண உயர்வை கூட மத்திய அரசு நிர்பந்தத்தால் ஏற்றணும்னு சொல்றாங்க. அவ எல்லாம் எப்படி மத்திய அரசு கண்டு அஞ்சலாங்க அடிமைன்னு சொல்றீங்களா? அதாவது நிர்வாக ரீதியாக மத்திய அரசோடு மாநில அரசு இணங்கி செயல்படுவதை தவிர அதிமுக இயக்கம் எந்த ஒரு கட்சிக்கும் நிச்சயமாக அடிபணியாது. நீங்க அம்மையார் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி எடப்பாடி இருக்காங்க. எடப்பாடியாரை இன்னும் 5-6 மாதம் பாருங்க. அவருடைய உண்மை சொன்னால் அம்மாவை போல அம்மாவுடைய அந்த ஆளுமை உள்வாங்கி கொண்டு செயல்படக்கூடிய தலைவராக தமிழ்நாடு விழுந்து கொண்டிருக்கிறார். விழுவார். நான் ஈரோடு கிழக்கு அல்லது புலிகேசி தொகுதி இதெல்லாம் நான் மறந்துடுறேன். அங்க எடுக்கப்பட்ட முடிவுகள் அதையெல்லாம் நம்ம நினைவுல வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? நம்ம உறுதியாக நின்றோம் அப்படிங்கறதுல நினைவிலே வச்சுங்க. வெற்றி தோல்வி பெருந்தலைவர் காமராஜர் இன்றைக்கு போற்றப்படக்கூடிய மாபெரும் தலைவர். அவரே தோல்வி. அவர்கள் என்ன இல்லைன்னு சொல்றீங்க? ஆளுமை இல்லையா, நேர்மை இல்லையா, நல்லவர் இல்லையா, மக்கள் நிராகரிக்கப்பட்டாரா? தேர்தல் காலத்துல ஒவ்வொருடைய பொய்யான வாக்குறுதி நம்பி ஒருவர் தோற்கடிப்பதும் வெற்றி பெறுவதும் இதை வைத்து இன்றைக்கு அதிமுகவை இவங்க என்ன இல்ல சார், நீங்க ஒரு உதாரணம் சொன்னீங்கல்ல, எல்லாருமே பேசக்கூடியது டிடிவி தினகரன் அவருடைய செல்வாக்கை இழந்துட்டாரு, ஓ பன்னீர்செல்வம் செல்வாக்கை இழந்துட்டாரு, இதெல்லாம் எதை வச்சு சொல்றீங்க? வாக்கு சதவீதம்ங்கிறது தானே. இப்ப தேர்தல் வெற்றி தோல்விங்கிறதா இங்க அடிப்படையா இருக்கு அப்படின்னா அதுவும் தானே கணக்கில் எடுக்கப்படும். அவர் புரியுது. அதிமுகவை மீட்போம் சொல்லக்கூடிய தினகரன் அவர்கள் ஈரோடு தொகுதியில வேட்பாளர் நிறுத்தி ஏன் கணிசம் வாக்காங்களா? போன தேர்தலில் வாங்கி வாக்கு சொன்னாரு. சின்னம் இல்ல, நான் அதுக்காக போய் அதை நான் மெனக்கிட வேண்டாம்னு விட்டுறேன் அப்படின்னாரு. இது சொத்தை வாங்க. அதாவது 5 எல்லாருமே பன்னீர்செல்வம் உட்பட தினகரன் உட்பட எல்லோருமே தேர்தல் காலத்துல 5 ஒதுங்கினாங்க. உண்மை. இவர்கள் சின்னமே இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலை கூட சின்னம் இல்லாவிட்டாலும் எந்த சின்னம் கொடுத்தாலும் நின்றே தீர்வோம்னு திமுக மொத்த அதிகாரத்தையும் பயன்படுத்தி செயல்பட்டது கூட ஒத்த நபராக நின்று எடப்பாடி அவர்கள் போராட்டம் தான் அதிமுக தொண்டர்களுக்கு மிகவும் பிடித்தமானது. அதுதான் இந்த இயக்கத்தை கட்டுக்கோப்பாக வழிநடத்த காரணமா இருக்குங்க. நம்ம பேசலாம் இணைப்புல இருங்க.